இந்த உலகத்தை கடவுள் படைச்சிருக்காரு அப்படின்னு நம்ம நம்பிக்கிறோம். அது உண்மையா பொய்யாங்கிறது பின்னாடி வரும். இப்போதைக்கு நம்ம கடவுள் உலகத்தை படைச்சிருக்கணும். நீங்க வந்து கடையில போய் ஒரு மொபைல் போன் வாங்குவீங்க. அந்த மொபைல் போன் பாக்ஸுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும்? குறைஞ்சபட்சம் இது இவ்வளவு இருக்கும். சார்ஜர், ஹெட்போனு, போனு, மேனுவல். இது மேக்ஸிமமா? சரி, ஒரு சில ஹெட்போன் கூட இருக்காது. சார்ஜர், போனு, மேனுவல், இந்த மூணு கண்டிப்பா. அது மாதிரி இந்த கண்ணுக்கு மருந்து விடுறீங்க வச்சுங்க, அது உள்ள ஒரு பேப்பர் இருக்கும். அந்த மருந்து எப்படி விடுறதுங்கிறது இதெல்லாம். அப்ப நாம ஒரு புது பொருள், பழக்கத்தில் இல்லாத ஒரு பொருள் வாங்கும்போது, ஒரு பொருளை தயாரிக்கக்கூடிய ஒரு நல்ல கம்பெனி அப்படின்னா அந்த பொருளை எப்படி பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தக்கூடாது, அந்த பொருள்ல என்ன விஷயங்கள் இருக்கு, எங்க இருக்கு அப்படின்லாம் எழுதி கொடுப்பாங்க இல்லையா? அதை நம்ம மேனுவல் சொல்றோம். அப்ப இவ்வளவு அற்புதமான உலகத்தை படைச்ச கடவுள் இந்த உலகத்துக்கும் ஒரு மேனுவல் கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? கொடுத்துருந்தா ஒரு பெரிய அறிவாளி இருந்திருப்பாரு. கடவுள் அப்படி கொடுத்த மேனுவலுக்கு பேரு தான் வேதங்கள். வேதங்களை பத்தி நிறைய சொன்னேன். இந்த விஷயம் நேற்று வரைக்கும் சொல்லல. வேதங்கள்ங்கிறது கடவுள் நமக்கு இந்த உலகத்தை பயன்படுத்துறதுக்காக பயன்படுத்தி நாம மேன்மை அடைகிறதுக்காக கொடுத்த மேனுவல் தான் வேதங்கள்.